my dear students, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். குறிப்பாக கிளாஸ் 10th 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து சிபிஎஸ்சி போர்டு அவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஸ்டேட் போர்டு நீங்கள் எந்த போர்டில் படிச்சிருந்தாலுமே ஐசிஎஸ்சி எந்த போர்டில் படித்தாலுமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அது என்ன சார் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், இவங்களோட அஃபிஷியல் பேஜில் 2nd ஜூலை வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் எக்ஸ்பாண்ட் ஸ்கூல் கனெக்ட் ப்ரோக்ராம் டு ஸ்கூல்ஸ் அக்ராஸ் இந்தியா. அதாச்சும் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்க்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கனெக்ட் இல்லாமலே இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் குறிப்பாக இந்த கோர்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இந்த கோர்ஸ் இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் வந்து ஜஸ்ட் 2 கோர்ஸ் தான் இருந்துச்சு, டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது 2 மட்டும் தான் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோர்சஸ் ஆட் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, இந்த கோர்ஸில் நீங்கள் சேரணும்னா, இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் சேரணும்னா எப்படி போகணும், அந்த ரூட் வே, அந்த பாத் வே, அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீஸ், இது மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்த்துடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே கூடிய சீக்கிரம் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ப்ராசஸ் எல்லாமே, ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு 8 வீக் கோர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 2 மந்த்ஸ் கோர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் லெக்சர் வீடியோஸ் வந்துடும், அதுக்கப்புறம் வந்துட்டு லைவ் இன்ட்ராக்ஷன். அதாச்சும் 1 வீக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ கொடுத்துருவாங்க, அதை பார்த்து நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணணும். எவ்ரி சாட்டர்டே இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஒரு லைவ் இன்ட்ராக்ஷன் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேருந்து வர உங்களுக்கான டவுட் எல்லாமே வந்துட்டு ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் அசஸ்மெண்ட் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு ஸ்டேஜிலுமே டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஹெவியாக தருவாங்க. சர்டிஃபிகேட் ஃப்ரம் கோட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கோடுன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் அவுட்ரீச் அண்ட் டிஜிட்டல் எஜுகேஷன் கோட் அட் ஐஐடி மெட்ராஸ். அதாவது ஐஐடி மெட்ராஸ்ல இருக்க ஒரு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் பேர் வந்துட்டு கோட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது கோட்னா சென்டர் ஃபார் அவுட்ரீச் அண்ட் டிஜிட்டல் எஜுகேஷன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பேட்ச் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் டேட் ஜூன் 16th ஸ்டார்ட் ஆயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ஆல்ரெடி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 16 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 23 க்ளோஸ் ஆகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால கூடிய சீக்கிரம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, இதில் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை நீங்களும் வந்து கிளிக் பண்ணி அஃபிஷியல் நியூஸை வந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த கோர்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ அது மட்டும் தான் இருந்துச்சு. அது இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு எலக்ட்ரானிக் சிஸ்டம், இன்ட்ரோடக்ஷன் டு ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன், அதாச்சும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேப்பர் 2 எழுதுவாங்க. பேப்பர் 2 பேப்பர் 2A 2B ரெண்டுமே இருக்கு. ஸோ அது ரெண்டுமே எழுதுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் இது ரெண்டுத்துக்கும். ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் ஐடியா இப்பே கிடைச்சிடும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய எஃபோர்ட்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஜாலியாக ஒரு ஃபன்னாக லேர்ன் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் படிக்கிறப்பவே நம்ம இதில் வந்து நம்மளோட ஃபியூச்சர், அதாச்சும் இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இதில் இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷன்லாம் நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக பேசுகிறதே ரொம்ப பெரிய விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஃபன் வித் மேத் அண்ட் கம்ப்யூட்டிங், மேத் அன்பிளக் கேம்ஸ் அண்ட் பசில்ஸ் ஒரு ஜாலியாக வச்சுருக்காங்க. அட் இன்ட்ரடக்ஷன் டு எக்காலஜி, இன்ட்ரடக்ஷன் டு இன்ஜினியரிங் பயாலஜிக்கல் சிஸ்டம், இன்ட்ரடக்ஷன் டு லாலாம் சொல்லி தராங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஏரோஸ்பேஸ், இப்போ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் அப்போ நீங்கள் இதை படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த கோர்ஸ் நம்ம படிக்கலாமா வேண்டாமா, அப்போ ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து நமக்கு பிடிக்குமா, ஃபியூச்சரில் வந்து இது நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலாக எடுக்கலாமா அப்படிங்கிற எல்லா டவுட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால இந்த கோர்ஸ்லாம் இருக்கு, இதில் எது வேணுமோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அதுக்கு வருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு வரும். சார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி சார் இப்போ வந்து நான் டேரெக்டாக சேர முடியுமானா சேர முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஸ்கூல்ஸ் மூலமாக தான் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணவே முடியும். ஸோ ஸ்கூல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இவங்கள்ட்ட பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் மிங்கிள் ஆகி பார்ட்னராக மாறணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் பார்ட்னராக மாறினதுக்கு அப்புறம் தான் பார்ட்னர் ஸ்கூல்ஸ் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ஜாயின் பண்ண வைக்க முடியும். ஸோ அதனால உங்கள் ஸ்கூல் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் ஆகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க
with over 2300 schools my dear students already partner இந்தியா ஃபுல்லா 2300 ஸ்கூல்ஸ்க்கு மேல பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் more than 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் 50,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல ஜாயின் பண்ணிருக்கதாவும் சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் ஸ்கூல் கனெக்ட் ப்ரோக்ராம். இந்த லிங்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பார்ட்னர்ஸ்ல போனோம்னா இந்தியா ஃபுல்லா இருக்க எல்லா ஸ்கூல்ஸுமே நமக்கு வந்து லிஸ்ட் வந்துடும். இங்க பாருங்க நிறைய தமிழ்நாட்டுல இருந்து இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய ஸ்கூல்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மயிலாப்பூர் சிபிஎஸ்சி ஸ்கூல் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சென்னை தமிழ்நாடு, அதுக்கப்புறம் வாணி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஐஐடிஎம் தமிழ்நாடு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சன்ஷைன் சென்னை சீனியர் செகண்டரி ஸ்கூல், மடிப்பாக்கம் தமிழ்நாடு சென்னை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை 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 திருப்பூர்லேருந்து ஒரு ஸ்கூல் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆரோ பிந்தோ வித்யாலயா ஸ்கூல். அந்த மாதிரி நிறைய நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து கராக்பூர் இங்கேருந்துலாம் நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் ஆயிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இதில் சேரணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கூல்கிட்ட போய் பேசுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த விஷயம்லாம் சொல்லுங்கள். அவங்களே வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல்லேயே உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்கள் ஸ்கூலில் சார் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஐஐடி மெட்ராஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கண்டிப்பாக ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபீஸ் எல்லாமே இவங்க தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணும். பார்ட்னர்ஷிப் ஆகிறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் நீங்கள் வந்து அட் லாஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும், இதுக்கான பேஸ் பண்ணி டெஸ்ட் எழுத போறீங்க அப்படின்னா அப்போ ஒரு 500 இல்லை ஒரு 1000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்குள்ளார தான் வந்துட்டு ஒரு நாமினல் ஃபீஸ் தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக ஜாயின் பண்ண முடியாது, நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் மூலமாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண முடியும். அதுலேயும் உங்கள் ஸ்கூல் வந்துட்டு ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்பில் இருக்கணும், பார்ட்னராக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இங்கே பாருங்கள் தஞ்சாவூர்லேருந்து, கொல்லம், நிறைய ஸ்டேட்லேருந்து இருக்காங்க, கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே இருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல் பிரின்சிபால் கிட்டேயோ ஹெச்எம் கிட்டேயோ கரஸ்பாண்டன்ட் யார் இதுக்கான லீகலைஸ்டு பர்சனோ அவங்கள பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்துட்டு குறிப்பிட்ட சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லை, நானே காமிச்சேன் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்னு எல்லா ஸ்கூல்ஸுமே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஸ்கூலில் பேசணும், உங்கள் ஸ்கூல்கிட்ட பேசி எப்படி பார்ட்னர்ஷிப் ஆகுதுன்னு அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். மற்ற ப்ராசஸ்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் காமிச்ச அந்த 10 லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸ் ஏதோ ஒரு கோர்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க, தீஸ் ப்ரோக்ராம்ஸ் வில் பி ஹெல்ட் இன் 3 பேட்சஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு வருஷத்துக்கு 3 பேட்ச் வச்சிருக்காங்க, August, October and January, allowing schools and students to explore up to 3 courses annually. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஆனுவலாக 3 கோர்ஸ் அட்டன் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 10 கோர்ஸில் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து 3 கோர்ஸ். அப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு வருஷம் 3 கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே 9 கோர்ஸ் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 10 கோர்ஸில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 9 கோர்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க. இதில் எல்லாமே நீங்கள் படிக்கணும்லாம் அவசியம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எது ரொம்ப நீடட், ஃபியூச்சருக்கு எது தேவைப்படும், எதில் உங்களோட ஃபியூச்சர் அமைய போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த கோர்ஸ்லாம் எடுத்து படித்து பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பை, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.